எனக்கு ரொம்ப பிடிக்காத வெஜிடபிள்னால் அது பீட்ரூட் தான். என்ன மாதிரியே என் பசங்களுக்கும் பீட்ரூட் பிடிக்காது. ஆனால் பீட்ரூட்டை எப்படியாச்சும் சாப்பிட்ணுன்றதுக்காக அதை எப்போவுமே பிரியாணியாக செஞ்சுருவேன். ஸோ பீட்ரூட் பிரியாணி செய்ய ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் வெட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பீட்ரூட்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறையா நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கரம் மசாலா. இது நான் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு அரைச்சது. ஸோ அதுக்கு வந்து 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, அதோட 5-6 முந்திரி பாதாம் எல்லாத்தையும் பொடி பண்ணி அதோட சேர்த்து வதக்கிக்கிட்டேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி. நான் 2 பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். பீட்ரூட் எப்போவும் நல்லா அரைச்சோ இல்லை ஜூஸ் மாதிரி புழிஞ்சு அதில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதுவே நல்லா தான் இருக்கும், வாயில் ரொம்ப தட்டுப்படாது, நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் அதையும் நல்லா விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் புழிஞ்சுக்கோங்க. நான் ஒரு அரை லெமனை ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரிசி வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருந்தேன். ஸோ 1க்கு 2 விகிதம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி இதில் கொஞ்சம் கொதி வரதுக்காக விட்டுட்டேன். வேறு எந்த ரைஸும் நான் யூஸ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த ரைஸையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விசில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அரிசிக்கு நம்ம குக்கருக்கு எவ்வளோ விசில் நீங்கள் வைப்பீங்களோ அதே அளவு தான். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா பொல பொலன்னு இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்கிறனால நல்லா உள்ளே இறங்கிரும். பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி நான் பன்னீரும் எக்கும் வச்சு கர்டோடு சேர்த்து சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.